மருத்துவ பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் மருத்துவ காலி பணியிடங்களை நிரப்புவதை தான் சரியான நடைமுறை என்று முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாநகராட்சிக்குட்பட்ட மேட்டுப்பட்டி அருகே உள்ள அதிமுக மாவட்ட அலுவலகத்தில் அக்கட்சி நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட சி விஜயபாஸ்கர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்திற்காக தற்போதைய திமுக அரசு நிதி ஒதுக்கவில்லை, பணிகள் மிகவும் மந்தமாக நடைபெற்று வருகிறது என குற்றம் சாட்டினார். புதுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் தடையின்றி குடிநீர் வசதி கிடைத்திட வழிவகை செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மாவட்ட சுகாதார சங்கம் ஒப்பந்தம் ஆகியவற்றின் அடிப்படையில் மருத்துவ பணியிடங்களை நிரப்புவதை நிரந்தரமாக பணியமர்த்துவதாக எடுத்துக்கொள்ள முடியாது என குறிப்பிட்டுள்ளார். அதிமுக என்பது ஆலமரம் போன்றது. ஆகையால் களத்தில் எதிராளி யாராக இருந்தாலும் அவர்களை வீழ்த்தி நிச்சயம் ஆட்சி அமைப்போம் என்று சி விஜயபாஸ்கர் தெரிவித்தார். மருத்துவ காலி பணியிடங்கள் அது ரொம்ப தவறான தகவலுங்க. NHM என்று சொல்லக்கூடிய நேஷ்னல் ஹெல்த் மிஷனில் போடுற இந்த அப்பாயின்மெண்ட்ஸை நம்ம பெர்மனண்ட் அப்பாயின்மெண்ட் சொல்ல முடியாது. MRB என்று சொல்லக்கூடிய மருத்துவ பணியாளர் தேர்வு ஆணையத்தால் எழுத்து தேர்வு நடத்தப்பட்டு அதில் நீங்கள் செலக்ட் பண்ணி அதில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அதில் 0% நீங்கள் காட்ட முடியும். அதனால் மாண்புமிகு அமைச்சர் சொல்கிற கருத்து ஏற்புடைய கருத்து அல்ல.